இந்தியாவின் தங்க மங்கை, தடகள நாயகி, ஆசிய தடகள நாயகி, தடகள மங்கை இந்த பெயர்களுக்கு மட்டும் சொந்தக்காரங்க இல்ல. அர்ஜுனன் விருது, பத்மஸ்ரீ விருதுன்னு உள்ளிட்ட பல விருதுகள் வாங்கின விருதுகள் மங்கை தான் பி.டி. உஷா. விளையாட்டு போட்டியில சாதிக்கணும்னு நினைக்கிற பல பேரோட நம்பிக்கை நட்சத்திரம் தான் இவங்க. கேரளால பயோலி கிராமத்துல 1964 ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த உஷா சின்ன வயசுல இருந்து ரன்னிங்ல ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க. 1980 ஏசியா ஒலிம்பிக் போட்டியில கலந்துகிட்ட உஷா முதல் ஒலிம்பிக் போட்டியில தோத்து போனாலும் தன்னோட விடாமுயற்சியால விடாம தேசிய, ஆசிய, சர்வதேச அளவிலான பல போட்டிகள்ல கலந்துகிட்டு பல தங்கங்களை வாங்கி குவிச்சிருக்காங்க. 1988 ஒரு விபத்துல சிக்கிக்கிட்டாங்க. இருந்தாலும் 1989 டெல்லியில நடந்த ஏசிய சாம்பியன்ஸ் ஒலிம்பிக் போட்டியில கலந்துகிட்டாங்க. என்னதான் விபத்து விமர்சனம்னு இருந்தாலும் கலந்துகிட்ட அந்த போட்டியில விடாமுயற்சி மட்டுமே போதும்னு சொல்லி 4 தங்கம் 2 வெள்ளி பதக்கங்களை வாங்கி நாட்டுக்கு பெருமை சேர்த்தாங்க. இந்த மாதிரி பல பதக்கங்களை வாங்கி குவிச்சிருக்கும் உஷா இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் முதல் பெண் தலைவராகி பெண் குலத்துக்கே பெருமை சேர்த்திருக்காங்க. பிளவுலகாண்டி தெக்கம் பரம்பில் உஷா அப்படிங்கிற பி.டி. உஷா அவங்களோட பிறந்தநாள் தான் இன்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.